அன்பு தம்பி தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடைங்கிற படம் பார்த்தேன். தம்பி இளம் தயாரிப்பாளர் ஸ்ரேயாஸ் அவங்க தயாரிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் இது எப்படின்னா, இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, தம்பி இருக்கிற உயரத்துக்கு இப்படி ஒரு தன்னுடைய கிராமம் தேடி போய், தன்னுடைய வேர் தேடி போய், இப்படி ஒரு வாழ்வியலை பதிவு செய்யணுங்கிறதே பெரிய பாராட்டுக்குரியது. நம்ம வாழ்வதற்கு பணம் தேவைப்படுது, வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படுது. ஆனா பணமே வாழ்க்கை இல்லை. ஏன்னா கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு அப்பதான் தெரியும் மனிதனுக்கு பணத்தை சாப்பிட முடியாதுன்னு ஒரு கவிதை இருக்கு. அது மாதிரி எல்லாருக்குமே பொருள் ஈட்டணும், பெரிய மேம்பட்டு வாழ்வு அப்படிங்கிறத, கார் வச்சுக்கிறது, பெரிய மாளிகை வச்சுக்கிறது, இப்படி வாழ்றதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். அதனாலேயே நம்ம நிறைய பேர் நம்முடைய தாய் கிராமங்களை விட்டு நகர்ப்புறங்களை நோக்கி நகரும். அங்கதான் வேலை வாய்ப்பு இருக்கு, அங்குதான் கல்வி இருக்கு, அங்கதான் மருத்துவம் இருக்கு. அதனால என்ன வருதுன்னா, கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. இங்க இருக்கிற நிர்வாக முறை என்னன்னா, ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்ப கிராமங்கள் காலியாகிறதுனால நகர்ப்புறங்கள் இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் கிராமங்கள் இருந்தா வரணும். பால், முட்டை, அரிசி, பருப்பு, நெய் எல்லாம். அப்ப கிராமங்கள் காலியாகும் போது அது பெரிய பற்றாக்குறையை சந்திச்சு மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்கும். அதை வலியுறுத்துவதற்கு அவரவர் வாழ்விடம். மரம் எவ்வளவு உயரமா வளர்ந்தாலும் வேருக்கு நன்றி செலுத்துவதற்காக அதை என்ன செய்யும்? பூக்களை அதன் வேர்ல கொட்டி அதுக்கு நன்றி செலுத்தும். அது மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் நம்முடைய பிறந்த மண், நம்மளுடைய தாய் கிராமத்தை மறப்பது என்பது ரொம்ப கொடுமையானது. வெளிநாட்டில் போய் நம்ம இருப்போம், நிறைய சம்பாதிப்போம், மாதம் 5 லட்சம் கூட சம்பாதிப்போம். ஆனால் அங்கே நம்ம ஏரி இருக்காது, குளம் இருக்காது, கோயில் இருக்காது, திருவிழா இருக்காது, பாட்டி இருக்க மாட்டாங்க, தாத்தா இருக்க மாட்டாங்க, நம்ம சொந்தங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சொத்தை பிரிகிறது, உறவுகளை பிரிகிறது, இதையெல்லாம் விட பெரிய பிரிவு தான் பிறந்த மண்ணை பிரிகிறதாங்கிறாரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அது மாதிரி மண்ணை பிரிந்து, தாய் மண்ணை பிரிந்து, பிறந்த மண்ணை பிரிந்து வெகு தூரம் போய் என்ன பொருள் ஈட்டினாலும் அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லைங்கிறத வலியுறுத்துற ஒரு படம். நிறைய செய்திகளை ஒரு கவிதைத்தனமா சொல்லியிருக்காப்புல. படம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு உணர்ச்சி குவியலா இருக்கு. அவருடைய திரைக்கதை, அவருடைய உரையாடல் எல்லாமே நேர்த்தியா இருக்கு. சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கூட செதுக்கியிருக்காப்புல. இப்போ குறிப்பா பார்த்திபன் அவருடைய கதாபாத்திரம் அது வில்லன் போல போய் கடைசியா முடியும் போது அவ்வளவு நெகிழ்ச்சியா முடிக்கிறது. ஒரு கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டியை வச்சு அவ்வளவு கவிதைத்தனமான ஒரு முடிவை கொண்டு வர்றாரு. அப்புறம் இப்போ யாரு பணக்காரன் யாரு ஏழை அப்படிங்கும்போது, ஒரு சாதாரண ஒரு பெரிய விடுதியில போய் நட்சத்திர விடுதியில தங்கியிருப்பாங்க. அப்போ குழந்தைக்கு பால் தேவைப்படும். அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு பணம் கேட்பாங்க, பில்லு கொடுத்துருவாங்க. அதே குடும்பம் தெருவில் போய்கிட்டு இருக்கும், சாதாரண ஒரு பெட்டி கடை. அங்கே போய் குழந்தை அழுகுது, கொஞ்சம் பால் இருந்தால் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த பெட்டி கடைக்காரர் அந்த கடைக்காரர் பாலை கொடுத்துட்டு, குழந்தைக்கெல்லாம் நாங்கள் காசு வாங்குறது இல்லை, நீங்கள் போங்கன்றதுல. இப்போ இதில் யார் பணக்காரங்கிறத ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி இதில் சாதாரண ஒரு இட்லி கடை, படிக்கிற பையன்கிட்ட காசு வாங்குறது இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன நிகழ்வு முன்னாடி நடந்துருது. ஆனால் அதை கொண்டு முடிக்கும்போது படிக்கிற பையன்கிட்ட காசு வாங்குறது இல்லைன்னு இன்னொரு இடத்துல அந்த காட்சியை பின் நிகழ்வுகளை எடுத்துக்காட்டி முடிக்கும்போது அவ்வளவு நேர்த்தியான திரைக்கதை நகர்வை நம்மளால உணர முடியுது. இதுல வாழ்க்கைங்கிறது நம்மளோட வாழ்ந்து முடிக்கிறது இல்லை, வருங்கால தலைமுறை நம்ம வாழ்ந்த நினைவு சுவடுகளை நினைச்சு பார்க்க வைக்கிறதா வாழ்க்கைங்கிறதெல்லாம் பெரிய பெரிய ரொம்ப பெரிய ஒரு கருத்து தத்துவம். அது மாதிரி படம் முழுக்க பரவி நல்ல செய்திகள் விதைக்கப்பட்டிருக்கு. அதில் என்னுடைய மாமா இளவரசு அவர்கள், தம்பி சமுத்திரக்கனி, அண்ணன் ராஜகிரண் அவருடைய கதாபாத்திரங்கள்,
அந்த கதாநாயகி நித்யா மேனன் அவங்க எல்லாருடையது, அண்ணன் சத்யராஜுடைய பங்களிப்பு, தம்பி அருண் விஜயோடது எல்லாமே ரொம்ப நேர்த்தியா வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலா தம்பி ஜீவியோடைய பின்னணி இசை, பாடல்கள். அது எல்லாமே தந்தானே என்ஜாமி தந்தானே அந்த பாட்டு ரொம்ப நேர்த்தியா இருக்குது. அவர் பின்னணி இசையில வந்து சிறப்பா செய்வாருங்கிறதுக்கு அசுரன் படமே சான்று. அதுல இந்த படம் அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காப்புல. பாடல்கள் யார் வேணாலும் குடுத்துறலாம். ஒரு படத்தை முதுகெலும்பா இருந்து தூக்கி நிறுத்தணும்னா, அது அது பின்னணி இசையால தான் முடியும். அத வந்து மிகச் சிறப்பா செஞ்சிருக்காப்புல. அப்புறம் ஒளிப்பதிவு, அது களத்தேர்வு, கலை இயக்குனருடைய பங்களிப்பு, எந்த இடத்துல எந்த காட்சிய எடுக்கலாங்கிற முடிவு, அதெல்லாம் ரொம்ப அருமையா வந்திருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பா தம்பிகிட்ட எனக்கு பிடிச்சது இதுல, எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனாலும் வேட்டி சட்டை கட்டி போறது. அது வந்து நானே கூட நெறைய இடத்துல கட்டிட்டு போறதில்ல. சில நிகழ்வுக்கு தான் போவேன். அத அவர் பார்க்கும்போது இந்த படத்து பாட்டு இது வெளியிட்டுள்ளோல கூட அவர் வேட்டி தான் கட்டியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும் அவர பார்க்கும்போது. அது மாரி இவரு இருக்கிற உயரத்துல வேற மாரி திரைக்கதை எழுதி எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா, அவரு தன்னுடைய பிறந்த ஊருக்கு, அந்த ஊர நெனச்சு பார்த்து, அதுல வந்து சாதாரண ஒரு இட்லி கடைய, இன்னைக்கு கார்ப்பரேட் உலகம், கூட்டாண்மை நிறுவனங்கள் பெருத்து வருகிற காலத்துல, தன் தாய் கிராமத்துல இருக்கிற அந்த இட்லி கடை மையப்படுத்தி ஒரு படத்த எடுத்திருப்பது அவ்வளவு நேர்த்தியா இருக்கு. அவரு கிளைமாக்ஸ்ல இறுதிக்கட்ட காட்சியில பேசுறாரு. இது வந்து பலகை எரிஞ்சிருச்சு. அத நம்ம வாங்கிக்கலாம். இது சுவரு இடிஞ்சிருச்சு கட்டிக்கலாம். அப்ப இது மேல கூரை அது எரிஞ்சிருச்சு. அத வேஞ்சுக்கலாம். ஆனா, இங்க இருக்கு பாரு அம்மி குளவியும், ஆட்டுக்கல்லும். இதுதான் கடை. இத சுத்தி நம்ம கட்டிக்கலாங்கிறது மிகப்பெரிய வ செய்தி அது. அதுக்கப்புறம் அதுல அகிம்சை, வன்முறைக்கு எதிரான அகிம்சையை வலியுறுத்தியது. எங்களுடைய கோட்பாடு அது இல்ல. எனக்கு வந்து வன்முறைக்கு எதிரான அகிம்சை வந்து கோழைத்தனம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை தான். ஆனா, அந்த கருத்தை மிக அழகா வலியுறுத்தி அத கொண்டாந்து முடிச்ச விதம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அத. அதனால இது ஒரு முழுமையான படைப்பா பார்க்குறேன். நல்ல உணர்வுகளின் குவியலா பார்க்குறேன். இது இந்த இளம் வயதில தம்பிக்கு இவ்வளவு முதிர்ந்த ஒரு படைப்பாற்றல் இருப்பது பெருமைக்குரியது. அவரு பாடல் அவரே எழுதுவாரு, அவரே பாடுவாரு. அது கதை, திரைக்கதை, வசனம் அவரே எழுதிக்குவாரு, நடிப்பாரு, இயக்குவாருங்கிறது ஒரு பன்முக ஆற்றல். அது இந்த வயசுல அவரு தன்னை இப்படி உருவாக்கிக்கிட்டாருங்கிறதுல நமக்கு ரொம்ப பெருமை. அதுல எல்லாருமே நீங்க பார்ப்பீங்க, படங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு காவல்துறை அதிகாரின்னா இன்ஸ்பெக்டர்ன்னு தான் போடுவாங்க. அதுல ஆய்வாளர்ன்னு அவர் வச்சிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நமக்கு வந்து கடவுள் அப்படின்னு ஒண்ணும் இல்ல. நமக்கு தெய்வங்கள் தான். தெய்வங்கள் முன்னோர்கள் தான். நம்முடைய வழிபாடு என்பது இயற்கை வழிபாடு. தெய்வங்கள் மூத்தவர்கள். நமது முன்னவர்கள். அதுல இன முன்னோர், குல முன்னோர்ன்னு இருக்கு. இதுல இன முன்னோர்ல முருகன், சிவன், மாயவன், அதாவது திருமால், பெருமாள் இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. இந்த குல முன்னோர் தான் குல தெய்வம்னு நம்ம கொண்டாடுறோம். சிலர் சிறு தெய்வம்னு சொல்றாங்க. தெய்வத்துல சின்னது பெருசுலாம் இல்ல. குலதெய்வம். அந்த குலதெய்வ வழிபாட்டை வந்து ஒரு சிறு வயதிலே இங்கே பிறந்து வளர்ந்த ஒரு பையன் தன்னுடைய கிராமத்தில் இருக்க தன்னுடைய குலதெய்வத்தை வந்து நினைவுபடுத்தி அதை போய் அதை கொண்டாடணும், வணங்கணும்னு வலியுறுத்துறது வந்து ரொம்ப பெருமைக்குரியது. அந்த குலதெய்வ வழிபாட்டையும் தம்பி வந்து வலியுறுத்தி இருப்பது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஏன்னா நான்லாம் சின்ன பிள்ளையில எங்க குடும்பத்துல தலைப்புள்ள ஆண் குழந்தை பிறந்தா எங்க குலதெய்வம் வீரமாகாளிக்கு முடியிறக்குவாங்க. அதுக்கப்புறம் நான்லாம் போகல. அதுக்கப்புறம் என் மகனுக்கு நான் முடியிறக்கி காது குத்துறதுக்காக போனேன். அது அப்ப அந்த இடத்துல நிக்கும்போது ரொம்ப தவற உணர்ந்தேன். நம்ம ஏன் அடிக்கடி வந்து நம்மளுடைய குலதெய்வத்த பார்க்கல, வணங்கல அப்படின்னு. இப்ப இத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்ம எல்லோருமே நம்மளுடைய வேர் தேடி பயணிக்க தொடங்குவோம். அப்படி ஒரு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற நினைவுகளை கிளறி விட்ட ஒரு ஒரு அழகான கவிதையா தான் நான் இந்த படத்த பார்க்குறேன். இப்படி ஒரு படத்தை தயாரித்த தம்பிக்கு, என்னுடைய தம்பி தனுஷுக்கு எவ்வளவு பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை சொன்னாலும் தகும். மிகுந்த மன நிறைவோடு நான் இந்த படத்த பார்த்து ரசிச்சேன். ஒவ்வொரு காட்சிகள் நகரும்போதும் அவ்வளவு மகிழ்ந்து நெகிழ்ந்தேன். என்னுடைய தம்பி தனுஷ் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு வெற்றி விழாவுல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.